ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் எடுத்தது தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டி இருந்துச்சு. அப்படியே கிளம்பும்போது விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக வந்துருச்சு. அதுவும் ஒரு நாளையிலே 3 நாள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். அந்த மாதிரி ஹெவியாக ஃபங்க்ஷன் மூடாக இருந்தது. முக்கியமாக மாமாவோட பொண்ணுக்கு, அதாவது அம்மாவோட 2வது அண்ணா பொண்ணுக்கும் மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ அது பயங்கர பிஸியாக தான் போச்சு. ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால சிம்பிளாக இந்த மாதிரி கிளம்பி போனேன். ஸோ இந்த டாப் பற்றி நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது கிடையாது, ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கினது தான். ஸோ எனக்கு வந்து ஒரு வீடியோலையும் அந்த ட்ரெஸ் பற்றி ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு பயங்கர குழப்பமாக இருக்குது இப்போது. ஏன்னா ட்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணேன் அப்படின்னாலும் அதுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை பற்றியே ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது. அதோட டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஏன் இத்தனை பேர் கேட்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. நீங்கள் தான் ஒரு சஜஷன் சொல்லணும், ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி நான் பின் பண்ணிடுறேன். ஸோ அதிலேயே எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து இந்த நம்ம அடை தோசை மாதிரியும் சுட்டுக்கலாம். அடை தோசைன்னு சொல்ல முடியாது, பேசாரட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது பாசிப்பருப்பில் பண்ணுறோம். ஊற வச்சதும் அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டுக்கிட்டேன். கூடவே ஜீரகம் கொஞ்சம், சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சியும் இது கூட போட்டு அரைக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஓட்டுனதுக்கப்புறமா மறுபடியும் இஞ்சி போட்டு அரைச்சேன். கூடவே கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம்லாம் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்குவோம். நான் அந்த ஸ்டேஜில் இஞ்சி போட மறந்துட்டேன். அதனால ஜஸ்ட் ஒரு ஓட்டினோடனே அதுக்கப்புறம் கட் பண்ண இஞ்சியும் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஃபைனாக நைஸாக அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சா போதும். கூடவே கடலை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, கெட்டியாக இருக்கும் அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சின்னதாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஊற்ற முடியாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளி 2 தக்காளி போட்டு அரைச்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு, சின்ன ஜார் அப்படிங்கிறனால கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். உப்பு போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கமகமன் வாசனை வரும் வேகும்போதே. ஸோ மூடி போட்டு வச்சுருவோம். இந்த பக்கம் சட்னி, பச்சை வெங்காய சட்னி இல்லையா, அதில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, 2-3 காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து அதில் கொட்டியாச்சு. ஸோ அதே சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்தோம், தாளித்து அதில் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் புளிப்பாக காரமாக இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு. இது பேசாரட்டு இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம அதுக்கு பச்சை பயிறு யூஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். இது வெறும் பாசிப்பருப்பில் ரெடி பண்ணது. நான் அன்றைக்கி அளவான குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ணேன், பட் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பசங்க 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எப்போவுமே நம்ம ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து ரெடி ஆகணும்ல. ஏன்னா கசினோட மேரேஜ் அப்படிங்கிறனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹேர் பேக் போடுறது, ஃபேஸ் பேக் போடுறதுட்டு சைக்கிள் கேப்பில் அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நான் ஹென்னா பேக் தான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த ஹென்னா ப்ளஸ் இண்டிகோ பவுடர் மிக்ஸ் பண்ணி எப்படி பேக் போடுறது அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருப்பேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு க்ரூமிங் டிப் என்னென்னா, இப்போது நிறைய பேர் வந்து வேக்சிங் பண்ணுவாங்க. வேக்சிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் ட்ரை பண்ணலாம். இது வந்து தேகா ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஹேர் ரிமூவல் பவுடர் தான். அதோட வாசனையே பார்த்தீங்கன்னா ஒரு டர்மரிக் பவுடரும் சேர்ந்து மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இது ஒரு 2-3 டீஸ்பூன் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் உங்களுக்கு வந்து ஹேர் எங்கே ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடியும் முன்னாடி பண்ண மாட்டேன். ஒரு 2-3 டைம் ஈவெண்ட்டுக்கு போகும்போது ரேசர் யூஸ் பண்ணி ஷேவ் பண்ணேன். அதுக்குமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் பெருசாக ஆகலை. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்ட்டு இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
ரேசர் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால. ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்ல. ஹேர் குரோத் உங்களுக்கு நார்மலா ஹேர் எப்படி கையில வளருமோ அதே மாரி தான் இருக்கும். கொஞ்சம் டீப்பாவே இது ஹேர் ரிமூவ் பண்ணிருது. எதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெட் டவல் வச்சு தொடச்சுக்கலாம். அப்படி இல்ல ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும். ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிருது. ரொம்ப பெயின் எதுவுமே இல்ல. ரேஷஸ், ரெட் பம்ப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகல. இது ஆனா ரொம்பவே அஃபோர்டபிள் மாரி தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப வேக்சின்க்குலாம் போனாங்கன்னா, ஒரு ஒரு தடவைக்கே ₹1000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாம அது ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கும் பார்லர் போனோம்னா. இது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஹோல் பாடிக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கைக்கு அப்டின்னா கண்டிப்பா ஒரு 10 டைம்னாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹550 வரும். ஸோ இப்ப 2 கைக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு கையில ஹேர் ரிமூவ் பண்ணது, அந்த டேனும் கொஞ்சம் ரிமூவ் ஆயிருக்கு. இன்னொரு கையிலயும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணா கொஞ்சம் ஸ்கின் வந்து சூத்திங்கா இருக்கும். ஸோ இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் பார்த்தீங்கன்னா, நீங்க நெக்ல இருந்து டோ வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஹோல் பாடி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேகா ஆர்கானிக்ஸ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல ஒரு கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 15% அளவுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 விசேஷ வீடு. ஒண்ணு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன். இன்னொன்னு கசினோட மேரேஜ்க்கு பந்தக்கால் போடுறது. அதனால காலையில நேரமே எந்திரிச்சுட்டு, அங்க ஃபர்ஸ்ட் நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டோம். ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன்ல அட்டெண்ட் பண்ணிட்டோம். இதுவும் வந்து ஒரு மாமாவோட வீடு தான். அம்மாவோட சித்தி பையன். ஸோ அந்த மாமாவோட வீடு பால் காய்ச்சினாங்க. பிரம்ம முகூர்த்தத்திலேயே பால் காய்ச்சிட்டாங்க. பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த டைமுக்குள்ள நான் வந்து கிச்சன் பார்த்துட்டு இருந்தேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் பிஃபோர் நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் பால் காய்ச்சறதுக்காக கொஞ்சம் வேக வேகமா வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு சிம்பிளான கிச்சன் தான். மேல வால் யூனிட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால இந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நல்லா இருந்தது. நீட்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பேக் சைடும் ஒரு எக்ஸ்ட்ரா கிச்சன் போட்டிருந்தாங்க. அத நான் அன்னைக்கு போன அவசரத்துல பார்க்கல. வேக வேகமா பார்த்துட்டு, இன்னொரு அங்கேயும் போகணும். அதாவது இன்னொரு மாமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறனால வேகமா கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நேரா மாமா அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. பந்தக்கால் போடுறதுக்கு நாங்க போனதுக்கு அப்புறமா தான் எல்லாம் ஒருத்தரா வந்தாங்க. வந்ததும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பந்தக்கால் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஃபங்க்ஷனை உண்மையாவே. ஏன்னா கீர்த்தனா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம். அதாவது பிரைடோட நேம் தான் கீர்த்தனா. நிறைய விளாக்ஸ்ல அவ வந்திருப்பா முன்னாடியேன்னு. ஒரு 6 to 7 மந்த்ஸ் முன்னாடியே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கடகடன்னு ஒவ்வொன்னுக்கும் ரெடி பண்ணி செஞ்சு, அந்த 6 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. குயிக்கா மேரேஜ் வந்துருச்சே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா, என்னோட சாரி ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு நாள் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். குடுத்தது 2 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சது அப்போ. ஸோ அந்த மாதிரி என்னதான் எவ்வளோதான் டைம் இருந்தாலும், அந்த ரெடி ஆகுறதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ரெடி ஆயிட்டே தான் இருப்போம். ஸோ நமக்கே எப்படின்னா பொண்ணுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவளும் ஒன்னொன்னா அவளாவே எல்லாம் ரெடி பண்ணிட்டே தான் இருந்தா. லாஸ்டா நம்ம பிரைட் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அதுதான் கீர்த்தனா. ஸோ மேரேஜும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சூப்பராக முடிஞ்சுது. அங்கே பந்தக்கால் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 2-3 நாள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருந்தது. காலையிலையும் சரி நைட்டும் லேட்டாகி தூங்குனது. எனக்கு தண்ணி பார்த்து ரொம்ப ஞாபகம் தான் வருது. போன வீடியோவில் நான் மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸு
ஸோ நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ டிப்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சே பார்க்கல. அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிப்ஸ். அதில் வந்து பர்டிகுலராக காமனாக ஒரு சில பேர் அதிகமாக சொன்னது வந்து தண்ணி நிறையா குடிங்க, அப்புறம் வந்து டீப் ஸ்லீப் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் மெயினாக சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு நேற்றே அக்கறை வந்துருச்சு. நைட்டே வேகமாக ஓடி போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இப்போ எடுத்துகிட்டு போகிறது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட தான் வெளியே போனேன். இது பாட்டில் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போகாதீங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க, அதனால் நான் சொல்லிடுறேன். அவசரத்துக்காக எடுத்துகிட்டு போனேன், இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால் வெளியில் போயும் அங்கே போயும் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிக்கணும் நம்ம அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தெரியும் முன்னாடியே, ஏன்னா வீட்டில் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க தலைவலி வந்துற போது தண்ணி குடிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போ நம்ம வேலையில் மறந்துடுவோம்ல தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் ஒன்ஸ் தலைவலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு அது கண்ட்ரோல் ஆகாது. வர்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சு நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் தலைவலி வராமல் இருக்கும். மெயினாக மேக்ஸிமம் நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளியில் போனால் தண்ணியே குடிக்க மாட்டோம். நான் அப்படியே தான் பண்ணுவேன், வெளியில் போனால் தண்ணியே குடிக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, எல்லா இடங்கள்லையும் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, இருக்காது அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து மேக்ஸிமம் இடங்கள்ல தண்ணி குடிக்காமலே அவாய்ட் பண்ணி அப்படியே ஒரு பழக்கமாயிருச்சு. அதனால நான் வந்து இப்போ பரவாயில்ல, எங்கே போனாலும் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு லிட்டர் குடிச்சிட்டேன். மதியானத்துக்குள்ளே ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் குடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ கூட எனக்கு மைக்ரைன் இருக்குக்கா, நான் இந்த டேப்லெட் போட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேப்லெட் அவங்க சொன்ன டேப்லெட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக நானும் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, தலைவலி வந்துச்சுன்னா அந்த டேப்லெட் போடாமல் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சிலது நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டாப் பண்ணேன். அந்த டேப்லெட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்துக்க கிட்னி டேமேஜ் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால அதுக்கு பயந்துட்டு நானுமே ஸ்டாப் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தைலம், யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் கொஞ்சம் வைப்பேன், நைட்டு வச்சுட்டு படுப்பேன். அப்புறம் ரொம்ப ஹீட்னால கூட தலைவலி வரும்ல, அதனால தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிப்பேன். ஸோ அப்படி பண்ணுவேன். ஒரு சில கட்டங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது எப்பயாவது தான் பேராசிட்டமல் அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவுமே ரொம்ப லாங் டர்மாக தொடர்ந்து அதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் அது டேப்லெட் தான், நாங்கள் மெடிசின் தான். ஒரு லாங் டர்மாக ஒரே மெடிசன் திருப்பி எடுத்துக்கும் போது சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதனால நீங்கள் வந்து டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அடிக்கடி தலைவலி வருதுன்னா கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நல்லா தூங்குறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஹாப்பி தான். இதுக்கு மேலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் எல்லாரும் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய டிப்ஸ் இருக்குது. என்ன மாதிரி இப்போ இந்த ஹெட்ஏக்கில் சஃபர் ஆகிறவங்க சில பேருக்கு க்யூரே ஆகாது இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இதில் சஃபர் ஆகிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைம் எடுத்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒன்றா நான் படிச்சுட்டே இருக்கேன். நீங்கள் சொன்னதில் ஒரு சிலது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக க்யூர் ஆயிடும். இது வந்து தலைவலி தான், இருந்தாலும் நம்ம லாங் டர்ம் அந்த மாத்திரை எடுத்துக்கக்கூடாது, டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணவங்களுக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எல்லாருக்குமே, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும். அன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் எங்கே அப்படியே அட் அ டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மெஹந்தி ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ஒரு ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இப்போ போயிட்டு இருந்தோம். ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நடந்துச்சு, எப்படிலாம் அங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான விளாக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.